இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில ரெகுலரா நம்ம ரொட்டீனா அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை எப்படி வாக்கியங்களாக வடிவமைத்து நாம் பேசுவது, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படி நாம் பேசுவது என்று பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ற தலைப்பிலே பார்த்து வருகிறோம். இதுல எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றது? எதிர்மறை வாக்கியங்கள், how to speak negative sentences in English, particularly by using present perfect, has and have. That is, has not, have not. First you have to use has, பக்கத்துல ஒரு not, has not, இல்லை, செய்திருக்கவில்லை. have not, have not எப்படி நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா haven't. has not தான் சொல்லணும். have not பொறுத்த வரைக்கும் நீங்க haven't அப்படின்னு நீங்க சொல்லணும். சரி, நீங்க நிறைய கால் பண்ணிட்டீங்க, அதுக்கும் பதில் இல்லை. லெட்டர் நிறைய எழுதிட்டீங்க, அதுக்கும் பதில் இல்லை. மெயில் நிறைய போட்டீங்க, அதுக்கும் பதில் இல்லை. வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் போட்டீங்க, அதுக்கும் பதில் இல்லை. அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை. இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்? அவன் இன்னும் பதில் அளித்திருக்கவில்லை. அவன், he, she, it, இது வந்தாலே எது வந்துடும்? has. he has பதில் அளித்திருக்கவில்லை. இல்லை அப்படிங்கிறதுக்கு not இல்லையா? he has not. பதில் அளிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பதில் அளித்தல். இங்கிலீஷ்ல என்ன? reply. R-E-P-L-Y, reply. reply, replied, replied. இல்லையா? reply, replied, replied. he has not replied. அவன் இன்னும் பதில் அளித்திருக்கவில்லை. இன்னும். he has not replied அப்படின்னா என்ன? அவன் பதில் அளிக்கவில்லை, அளித்திருக்கவில்லை. இன்னும். இன்னும்ங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? அவன் இன்னும் வரல, அவன் இன்னும் அதை செய்யல, அவன் இன்னும் அதை பதில் அளிக்கல. இன்னும் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? yet, Y-E-T, yet. இன்னும் அப்படிங்கிறதுக்கு என்ன? yet. he has not replied yet. அவன் இன்னும் பதில் அளித்திருக்கவில்லை. he has not replied yet. has not, has not அப்படிங்கிறதா இந்த இடத்துல this is negative. he has not replied yet. இன்னும் பதில் அளித்திருக்கவில்லை. புரியுதா உங்களுக்கு? has பக்கத்துல ஒரு not போட்டீங்கன்னா has not. have பக்கத்துல ஒரு not போட்டீங்கன்னா has not. இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு not போட்டுருங்க, கண்ணை மூடிக்கிட்டு, அவ்வளவுதான். have போடுறதா has போடுறதா அப்படிங்கறதா உங்களுக்கு சின்ன ஒரு குழப்பம் வரும். he, she, it இது வந்துச்சுனாலே உங்களுக்கு has. I, we, you, they இதெல்லாம் வந்துச்சுன்னா have. he, she, it வந்துச்சுன்னா has. அவ்வளவுதான். மனசுல இதை அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒன்ஸ் ஃபார் ஆல் இதை பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதை மைண்ட்ல செட் ஆயிடும். has and have இதுதான் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கக்கூடிய
முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஹேஸ் போடுறதா ஹேவ் போடுறதா. புரியுதுங்களா? ஹீ வந்தாலே ஹேஸ் வந்துடும். ஹீ ஷீ இட் இது மூணுக்குமே ஹேஸ். ஹி ஹேஸ் நாட் ரிப்ளைட் எட். அவன் இன்னும் பதில் அளித்திருக்கவில்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நாள் முழுதும் அவள் சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டு இருக்கவே இல்லை. நாள் பூரா அவள் சாப்பிடவே இல்லை. என்னவோ தெரியல, அவளுக்கு ஏதோ பிரச்சனை, உடம்பே சரியில்லை, மனசே சரியில்லை, என்னமோ ஆயிப்போச்சு. நாள் பூரா அவ சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டு இருக்கவே இல்லை, காலையிலிருந்து அப்படியே உட்காந்துருக்கா. நாள் முழுதும் அவள் சாப்பிட்டு இருக்கவில்லை. இங்கிலீஷ்ல நீங்க இதை எப்படி சொல்றீங்க? நாள் முழுவதும் அவள் சாப்பிட்டு இருக்கவில்லை. நல்லா நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நீங்க நல்லா யோசனை பண்ணி வைங்க, நல்லா திங்க் பண்ணி எழுதி வைங்க. சாப்பிடாம இருந்துடாதீங்க. அவ தான் சாப்பிடல, ஆனா நீங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது. திங்க் பண்ணி எழுதி வைங்க. இதை பேசி பேசி பாருங்க. இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.